எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து, "நான் யாருக்கும் துரோகம் செய்யவில்லை" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பதில் சொல்றாங்க. "நீங்க தான் 16 ஆண்டு காலமா ஆட்சியில இருந்தீங்களே, கல்விய ஏன் வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரல?" அப்படின்னு சொல்லி அவங்க கேள்வி கேட்டு, "நீங்க தான் வந்து துரோகம் பண்ணியிருக்கீங்க. நாங்க துரோகம் பண்ணல." அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இங்க பாருங்க 2 பேருக்குமே மாத்தி மாத்தி யாரு துரோகம் பண்ணா, யாரு துரோகம் பண்ணான்னு இவங்க நம்மளுடைய இதெல்லாம் நம்மளுடைய தேவைகள் எல்லாம் வந்து பூர்த்தி பண்ணாம, நமக்கு இருந்த சலுகைகள் எல்லாம் பறி கொடுத்துட்டு, இவங்க சண்டை போடுறதுக்கு நம்ம வேடிக்கை பார்க்க வேண்டியதா இருக்கு பொதுமக்கள் நம்ம. ஏன் இவங்க 2 பேரையும் மாத்துனா நம்ம என்ன? ஏன் இவங்க 2 பேரையும் நம்ம வந்து ஆட்சியில வச்சிருக்கணும்? புதுசா ஒரு ஆள சீமானையோ, விஜய்யையோ நம்ம ஒரு ஆள கொண்டு வந்தா என்ன தப்பு இருக்கு? தயவு செய்து இந்த முறை தயவு செய்து நல்ல ஒரு திடமான ஆட்சியை ஆளக்கூடிய, மக்களோட பிரச்சனைய நின்னு பேசக்கூடிய, நம்ம மாநிலத்தோட உரிமைகளை மீட்கக்கூடிய, தயவு செய்து அப்படிப்பட்ட ஒரு மனுஷன தேர்ந்தெடுங்க. போதும் இந்த திமுக, அதிமுக போதுங்க. தயவு செய்து இந்த 2 கட்சியும் விட்டொழிப்போங்க.